நீங்க கிரிக்கெட் ரொம்ப பிரமாதமா விளையாடுறீங்க. நீங்களும் பிரமாதமா கேட்ச் பிடிக்கிறீங்க. கிரிக்கெட்ல தான் வாழ்க்கையில கேட்ச் மிஸ் பண்ணிட்டேன். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கோபிநாத் இப்படி வெளியில போயிட்டு வரத பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அவர் எங்க வந்தாரு? நான்ல அவரை அழைச்சிட்டு போயிட்டு வரேன். அது சரி பிரதாப், எங்க இப்படி? உங்களை இன்வைட் பண்ணதான் வந்தேன். என்ன விசேஷம்? நாளைக்கு என் பர்த்டே. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ். பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க வரணும். எஸ்கியூஸ் மீ பிரதாப், நாளைக்கு அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு. பிரதாப், ஒரு சஜஷன். என்ன? யூ இன்வைட் ராதா. அவங்க வரணுமே. அவளுக்கு வீட்லயே இருந்து போர் அடிச்சு போயிருக்கும். She may come, you know. May I come in? Yes. உங்க மேல ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். நான் ஒரு தப்பும் பண்ணலையே. நீங்க இந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறீங்களா? அவ்வளவுதான் ஏன் இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. உங்க மாமனாரும் மாமியாரும் நீங்க இப்படி இருக்கிறத விரும்பல. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒரு இன்விடேஷன். எதுக்கு? நாளைக்கு என் பர்த்டே. அப்படியா? ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். வாழ்த்து இங்கேயே சொல்லிட்டா எப்படி? நாளைக்கு அவசியம் விழாவுக்கு வரணும். Happy birthday to you. Happy birthday to you. பிரதாப், ladies and gentlemen. பிரதாப் பர்த்டேல ஒரு வேண்டுகோள். அத அவரு கண்டிப்பா நிறைவேற்றணும். உங்க இனிமையான குரல்ல ஒரு இனிமையான பாடல பாடணும். நீங்க நல்லா பாடுவீங்களாமே. ப்ளீஸ். எஸ், உங்களுக்காக பாடுறேன். உட்கார். உட்காருங்க, எல்லாம் உட்கார். எல்லாரும் நீங்க உட்காருப்பா. என்ன தனியா உட்கார்ந்திருக்கீங்க? உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன். இஸ் இட்? இந்த அன்பளிப்பை. பியூட்டிஃபுல். நீங்க இவ்வளவு பிரமாதமா பாடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. மனசுல இருக்கிற உணர்வுகள் தான் பாட்டா வெளிப்படுது. மாதவி, மாதவி, இவங்க ராதா. ஆள் மாறாட்டம். எங்க ஊர்ல ஒரு பொண்ணு இதே மாதிரி. மாதவி இல்ல, ராதா. சும்மா இருக்காதீங்க. அப்ப வரட்டுங்களா? அப்போ நானும் புறப்படுறேன். நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஏப்பா டாக்டர், இந்த போட்டோவில் இருக்க பொண்ணு தானே ஆடும்? உனக்கு ஏன் சந்தேகம்? இல்ல, இங்க ஒண்ணு காட்டுவாங்க, அங்க ஒண்ணு ஆடும். நாங்க ரொம்ப டீசன்ட் பீப்பிள் சார். போட்டோல இருக்கிற பொண்ணு தான் ஆடும். அப்படியா? இந்த பொண்ணை நீங்க தான் வச்சிருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். நான் டான்ஸ்க்காக தான் வச்சிருக்கேன். கண்டக்ட் பண்றதே இவர்தான்ப்பா. நீ ஒண்ணு இத பாரு. பாம்பேல இந்த பொண்ணோட டான்ஸ பார்த்துட்டு நம்ம குன்னூர் கிளப்ல ஆட வைக்கணும்னு என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணி லெட்டரே கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. சரி, நீ சொன்னதுக்கு அப்புறம் எதுக்குப்பா லெட்டர்? அதுல பாருங்க, நம்ம குன்னூர் கிளப் ரொம்ப டீசென்டான கிளப். அதுல மெம்பர்ஸா இருக்கிறவங்க எல்லாம் பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, கௌரவமா இருக்கணும். நீங்க கிளப் செக்ரட்டரி, உங்க கௌரவத்துக்கு எந்த பங்கம் வராம நாங்க பாத்துக்கிறோம் சார். நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். நீங்க ஒண்ணு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். டாக்டர் தான் சொல்லிட்டாரு, கண்டிப்பா போட்டுருவான். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேங்க. சரி சார், வாங்க வாங்க. ஹலோ சார். வா பிரதாப், வா. பையா, சோடா கிளாஸ் எல்லாம் கொண்டா. இந்த பிரதாப், வர வர தேவதாஸ் மாதிரி ஆயிட்ட. முதல்ல விரக்தியில ஆரம்பிச்சேன், இப்ப அது ஹேபிட் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படித்தான்ப்பா. முதல்ல குடிக்க ஆரம்பிக்கும் போது ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவான், அப்புறம் அந்த காரணத்தையே மறந்துடுவான். சொல்ல மறந்துட்டேனே, ஒரு குட் நியூஸ். உங்க அப்பா உனக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்காரு. அவருக்கு வேற வேலை கிடையாது. என்ன இப்படி சொல்லிட்ட? ஒரு தடவை தப்பு நடந்தா எப்பவுமே அப்படி நடக்குமா?
பொண்ணும் அவங்க அப்பாவும் இங்கதான்ப்பா தங்குறாங்க. உங்க அப்பா தான் ரூம் போட்டு கொடுத்திருக்கிறாரு. வந்தா பொண்ணையும் பார்க்கலாம், இந்த ரோசியோட ஆட்டத்தையும் பார்க்கலாம். ஐ ட்ரை டு கம். பெண்ணை பார்க்க இல்ல, டான்ஸை பார்க்க. எதையோ ஒன்ன பாரு, ஊத்து முதல்ல. ஹலோ ஹலோ டாக்டர், என்ன டயர்டா வந்திருக்க? இன்னைக்கு ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ்ப்பா. என்ன அப்படி? வைரஸ் ஃபீவர் நிறைய பேருக்கு வந்திருக்கு. ரியலி? நம்ம பிரதாப் கூட உடம்பு சரியில்லை, படுத்த படுக்கையா இருக்கு. அப்படி வேலைக்காரன் வேலையா கூட ஊர்ல இல்ல. இதுக்கு தான் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க அப்பா குதிக்கிறார். யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே. நடக்க போறத நினைக்கிறவன் தான் புத்திசாலி. நடந்ததையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? என்னமோ அந்த தம்பிக்கு இப்படி ஆயிடுச்சு. ராதா, நீ போய் பிரதாப்ப பாத்துட்டு வாமா. வாங்க வாங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் சொன்னாரு. உடம்புக்கு ஒண்ணுமில்ல, மனசுதான் சரியில்லை. ஏன்? கொஞ்ச நாளா என் மனசுல ஏதேதோ கற்பனைகள்லாம் தோணுது. நெஞ்சில் ஒரு முள். ஆமா, அது என் வாழ்க்கையில ஏற்பட்டுடுச்சு. நான் ஒண்ணு கேட்பேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? நீங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என் மனசை புரிஞ்ச பெண் வேணுமே. என்ன சொல்றீங்க? உங்க மாதிரி நல்ல மனசுள்ள பெண்ணா இருந்தா உங்க மனசுக்கேத்த பொண்ணு நிச்சயம் கிடைப்பா. நாளைக்கு கூட ஒரு பெண் பார்க்க அப்பா ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஆனா என்ன? நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்களும் என் கூட வரதா இருந்தா போய் பார்ப்போம். நானா? ஆ, நான் இதை எடுத்துக்கிட்டுமா?